ஒரு 50 ரூபா எது அவர் போனோன்னா கையெழுத்து போடுறதாலும் சம்பளம் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப நல்லவனா இருக்கும், உனக்கு எடுத்துடணும், நம்ம 50 ரூபா கொடுப்போம். இன்னைக்கு 50 ரூபா, சரி நாளைக்கு 100 ரூபா வாங்குவோம். சும்மா இருக்கணும் சொல்லி விடுற கதை இது என்னன்னு கேட்டா, இல்ல போட்டா போட்டு கொடுத்தாங்க. அப்ப என்ன அர்த்தம்? மக்களுக்குள்ளே ஒரு மன வியாதி. ஒரு மருத்துவமனைக்கு போங்க, ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போங்க, எது வேணாலும் போங்களேன், எல்லாவற்றிலும் லஞ்சம் புகுந்து விளையாடுது. எங்க லஞ்சம் இல்லைன்னு. ஆனா யாரு 50 வருஷமா இவன் தான் ஆட்சியில் இருக்கான். இப்ப சொல்றான் லஞ்சத்தை ஒழிக்கணும் அப்படிங்கிறான். அதான் நாங்க சொல்றோம், முதல்ல உங்களை ஒழிக்கணும். உங்க எல்லாரும் ஒழிச்சாதான் லஞ்சம் ஒழிய முடியும். அதனாலதான் நாம் தமிழர் கட்சி தேர்தலை ஒரு மாற்றத்தை உருவாக்குறதுக்கு நாங்க நினைக்கிறோம். எங்க அம்மா சொன்னாங்கல்ல, கூட்டணி இல்லாம எப்படி, கூட்டணி இல்லாம எப்படி ஜெயிக்க முடியும்? கஷ்டம் தான். ஏன்னா இப்ப எல்லாம் உலகம் அப்படி பார்த்துருச்சு. இந்த இடத்துல ரோடு போட்டாச்சு, இந்த பாதையில் நடந்தே பழகிட்டோம். பின்னாடி ரோடு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கல்லுமெல்லாம் கிடக்கு. ரோடு போட வேண்டிய, நான் பேருக்கு சொல்றேன், ரோடு போட வேண்டி இருக்கு. இங்க இருக்கா, சரி ஒரு பேச்சுக்கு சொல்றேன், ரோடு போட வேண்டி இருக்கு. அப்ப இந்த தெருவு இப்படி போய் அப்படி வருதுக்கு, இந்த ரூட்ல நடந்து போவோம்னா கொஞ்சம் அப்படி காலை பார்த்து அப்ப பார்க்காம என்ன சொல்லுவாங்க, ரோடு இங்க நல்லா இருக்கு, ரோட்ல போக வேண்டியது, என்னத்துக்கு அதுல போயிட்டு சும்மா காலையில இடிச்சு கிடக்கலாம் அப்படின்னு சொல்லத்தான் செய்யறாங்க. ஒரு நாள், 2 நாள், 3 நாள், அப்படியே ஒரு 6 மாசம் நடந்துட்டீங்கன்னா அந்த இடத்துல என்ன வரும்? தடம் பட்டு நடக்கிறதுக்கு தடம் உருவாயிரும். நம்மளை எவன் சொல்லிப்போம், முத இது ஒரு லூசு போய் அங்க போய்கிட்டு இருக்கா மாதிரி சொன்னால 6 மாசத்துல அதுதான் போய்கிட்டு இருப்பான். ஏன்னா பாதை உருவாயிருச்சு. புதுசா ஒரு பாதை போடும் போது எல்லாரும் திட்டத்தான் செய்வான். ஏன் இல்லாத பாதை உருவாக்க முடியாதுன்னு நினைப்பார்கள். அப்ப இங்க நல்ல பாதை இருக்குல்ல, எதுக்கு அதுல போறோமா? எல்லாரும் கூட்டணி வச்சே போயிட்டான். கூட்டணி வச்ச ஒரு தடவை எம்எல்ஏ ஆயிட்டான். கூட்டணி வச்ச 2 சீட்டு 3 சீட்டு 4 சீட்டு 10 சீட்டு 5 சீட்டு. ஆனா கூட்டணி வச்ச ஒரு பேரும் முதலமைச்சர் ஆகல. கூட்டணிக்கு கூப்பிட்டா யாரு? இந்த வண்டிகள் மாதிரி வாடா குண்டா ஒத்தைக்கு வந்தா வாடான்னு போனவன் கிட்னியார் உருவிட்டு விட்டுருவாங்க. கூட்டணி முதலமைச்சரா இருக்கிறது யாரு? அதே கருணாநிதி, அதே ஜெயலலிதா, அதே எம்ஜிஆர், அதே ஸ்டாலின், அதே இபிஎஸ், அதே ஓபிஎஸ். இப்ப போனவன் 4 சீட்டு அடுத்த தடவை கூட்டணி கிடையாது வெளியே போ, அடுத்த 5 சீட்டு கூட்டணி கிடையாது வெளியே போ, 2 சீட்டு கூட்டணி கிடையாது வெளியே போ, ஒரு தடவை தனிச்சு நிக்கிறது, ஒரு தடவை கூட்டணி நிக்கிறது, ஒரு தடவை தனிச்சு நிக்கிறது, ஒரு தடவை இவங்க நாம அப்படித்தான். ஏன் தமிழனா பிறந்த ஒருத்தர் இந்த மண்ணில் தனி கட்சி தொடங்கி அவன் ஒரு பெரிய ஆளா வந்துடக்கூடாது. அவன் நாடாரு போனாரு தேவரு செட்டியாரு முதலியாரு இல்ல மாதிரி தேவரு எவா இருந்தானே எல்லாரும் அவனுக்கு ஒரே இளவு தான். நமக்கு தான் ஜாதி, அவனுக்கு இளவு. மாற்று மொழி பேசுற அவன் தலைவனா இருக்கணும். நான் திருப்பி சொல்றேன், வைகோ கூட்டணி வச்சாரு முதலமைச்சர் ஆனாரா? நீங்க என்ன நம்ம வைகோ கட்சி விட்டு எதுக்கு துரத்துனாங்க? கருணாநிதியை கொல்ல பார்த்தாருன்னு சொல்லி. கருணாநிதியை காலி பண்றது என் முதல் வேலை. ஸ்டாலினை முதலமைச்சர் ஆக்க விட மாட்டாரு. இப்ப அவர் என்ன சொல்றாரு? தளபதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆவதற்காக அவர் சிலர் சிரிக்கின்றார், சிலர் அழுகின்றார், நாங்கள் அழுது கொண்டே சிரிக்கின்றோம் அப்படிங்க. எதுக்கு? 4 சீட்டு கொடுத்து 3 வாடகை கொடுத்து 1 சொந்தமாக்கிட்டாங்க. எது? 4 சீட்டை கொடுக்கும் போதே சொல்லிடுவாங்க, இவன் தான் கொடுப்பேன், வேற ஒண்ணு கொடுத்தா ஒண்ணு விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுக்கறது. அங்க எங்க அண்ணன் விடுதலை திருமாவளவன் 10 கேட்டான், 8 தான் கொடுத்துருக்காங்க. என்ன பண்ண? அவன் அழுகுறான். இங்கிட்டு பார்த்தா கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் அழுகுறான். எதுக்கு? கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு காலத்துல இந்த மண்ணில் எதிர்கட்சியாக இருந்த கட்சி, காங்கிரஸ் கட்சி ஒரு காலத்துல ஆளுங்கட்சியாக இருந்த கட்சி. அதெல்லாம் கூட்டணி வளர்ந்துட்டானா? எல்லா பேரும் ஒரு கழுத வச்சு கட்டரும்பு கலகரையில் உட்காந்துக்கிட்டு இருக்கான். இதுல எங்களை கூட்டணி வைக்காம எப்படி தாண்டி அப்படி ஜெயிச்சு பழம் பிடிக்கிறோம். அவங்க போய் வாங்கவா? சரி கூட்டணி வச்சாச்சு, ஜெயிச்சாச்சு. என் அண்ணன் விஜயகாந்த் 29 சீட்டு 41 இடங்களில் போட்டிட்டு 29 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்று ஜெயலலிதா முதலமைச்சர், இவர் எதிர்கட்சி தலைவர். என்ன நடந்துருச்சு? சாலை கடை மூடிட்டாரா? போராடிட்டாரா? ரேஷன் கடையில் வீட்டிலே கொடுப்பேன், பைப் மாட்டிட்டு பைப் விழுந்துருச்சா? வர்ற பைப்ல ஒழுங்கா தண்ணி வரல. அப்புறம் அங்க சாரை கடை அங்க ரேஷன் கடையில் அரிசி ரூபாய் வரும். சொன்னதை என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. ஏன் சொல்லுமா? நமக்கு ஒரு கொள்கை, அவங்களுக்கு ஒரு கொள்கை. தேர்தலுக்காக 4 எம்எல்ஏ அவட நம்ம கட்சி வளர்ந்து இந்த கூட்டணி தெரியுமாங்க? இந்த இருக்காங்கல்ல, நான் என் கண்டு சீமானோட நாங்க நிக்கிறோம், எங்க அண்ணனோட நாங்க நிக்கிறோம். அப்ப 15 வருஷம் ஆகி போச்சு. பிள்ளைங்க செலவழிச்சு டயர்ட் ஆகிட்டாங்கன்னா இவங்க சம்பாதிக்கணும்ல. நாங்கெல்லாம் கொஞ்சம் தம்பா இப்ப எங்கிட்ட சொல்லுவாங்க, தம்பி எத்தனை நாளைக்கு இப்படி தனிச்சே நிற்பீங்க? நீங்க நிப்பீங்க தம்பி, நீங்க சீமான் கூட உங்க கூட இருக்கணும்னா சோர்ந்து போயிட மாட்டாங்களா? அப்ப ஒரு தடவை எம்எல்ஏ ஆகி மக்களுக்கு நல்லது ஒண்ணு சொல்ல, எந்த ஆளுகளும் செஞ்சு கொடுக்க சொல்றாங்க. இவங்களுக்கு அங்கங்க 1 லட்சம் கொடுத்தா ஒரு தம்பா பூஸ்ட் ஆகி நம்ம கூட அப்படியே வரப்பா வந்துருவாங்க. அப்ப எம்எல்ஏ ஆகி என்ன பண்றது? கட்சியை வளர்க்கணும், கட்சி ஸ்ட்ராங்கா இருக்கணும், கட்சிக்காரங்களுக்கு நல்லா செஞ்சு கொடுக்குறோம். அதைத்தானே திமுக காரன் செய்யற, நான் எதுக்கு எம்எல்ஏ ஆகணும்? அதைத்தானே அதிமுக காரன் செய்யற, அது இருக்கு நல்லது. அந்த மாதிரி இந்த குடம் பருத்தி முட்டை குடல்ல இருக்கலாமே, இதுக்கு தனி கட்சி தொடங்கி நாங்களும் எம்எல்ஏ அதே கருமாந்திரத்தை செய்யறதுக்கு தனி கட்சி எதுக்கு? இந்த அழுப்பு முட்டெல்லாம் வேண்டாம். மக்களுக்கு நல்லது செய்யற அரசியல் வேணும். உனக்கு முடிஞ்சா மக்களுக்காக செய்ய நினைச்சா வா, இல்லைன்னா வராத அப்படின்னு சொல்ற அரசியலை பண்ண வந்த எங்களை
புது பாதை போடணும். அதனாலதான் முத நிக்கும் போது வாய்ப்பு இல்லைன்னாங்க. இப்ப என்ன சொன்னா 1000 ரூபாயில நம்ம கேட்கணும். ஆட்சிக்கு வந்து 5 வருஷத்துல 4 வருஷம் வெயில் அடிக்காம குளிர் அடிச்சா மே மாசத்துல இல்ல ஏப்ரல் மாசத்துல மார்ச் மாசத்துல, அதாவது இப்ப மட்டும் வெயில் அடிக்க அப்படின்னா இப்ப தேர்தல் அடிக்குது. நாம தான் யோசிக்கணும். இந்த முறை மட்டும் வெயில் வருதுன்னா தேர்தல ஓட்டு கட்டு மக்கள்கிட்ட வர வேண்டி இருக்குது. அப்ப காசை கொடுத்துதான் நம்ம ஓட்டை வாங்கணுங்கிற ஒரு அரசியல் இருக்கு பாருங்க. அதை அடிச்சு உடைக்கிறது தான் நாம் தமிழர் கட்சி வந்து நிக்குது. ஓட்டுக்கு காசு கொடுப்பதும் குற்றம், ஓட்டுக்கு காசு வாங்குவதும் குற்றம். இதுதான் நாம் தமிழர் கட்சியோட முதல் கொள்கை. இந்த 4 தேர்தல நாம் தமிழர் கட்சி ஒத்த பைசா கொடுக்கல. நான் ஒரு வேட்பாளர், இங்க இருக்க வீடுகளை விட என் வீடு சின்ன வீடு, ஒரு வசதி கிடையாது, பெரிய பணக்காரெல்லாம் கிடையாது. 4 தேர்தல் நிக்க எந்த கட்சியிலாவது ஒண்ணு இல்லாத போய் எம்எல்ஏ நிக்க முடியுமா? ஏன் நிக்க முடியாது? அங்க போட்டு ஓட்டுக்கு துட்டு கொடுக்கணும், வாரவனுக்கு கோட்டர் கொடுக்கணும், கோழி பிரியாணி கொடுக்கணும், தினம் செலவழிக்கணும், வந்தவனுக்கு போனவனுக்கு கொடுக்கணும். கட்சிக்காரனுக்கே துட்டு கொடுத்தாதான் வருவான், கட்சிக்காரனுக்கே துட்டு கொடுத்தாதான் ஓட்டு போடுவான். அப்ப அவ்வளவு காசு தேவைப்படுது. நேற்று தொடங்கின தமிழக வெற்றி கழகம் விஜய் கட்சி எனக்கு என்ன சொல்லி தெரியுமா? 2 கோடி ரூபாய் இருந்தாலும் சீட்டு, 2 கோடி ரூபாய் குறைஞ்சபட்சம் நீ செலவழிக்க சீட்டு சொல்லி இப்ப 100 பேர் உட்காந்துருக்காங்க. எங்க சென்னையில உட்கார்ந்து இருக்காங்க, நாளைக்கு அறிவிப்பாங்க சொல்லி 2 கோடி இல்லைன்னு சொல்லி ஒரு சீட்டு கிடையாது. குறைஞ்சபட்சம் கட்சியிலே ரொம்ப நாள் உழைச்சிட்டு 50 லட்சமா செலவழிப்பியா அப்படின்னா சீட்டு. ஆனா நாம் தமிழர் கட்சி அப்படி கிடையாது. இந்த மண்ணுக்கு மக்களுக்குமா உழைக்க வந்திருக்கியா, மக்களுக்காக போராட வந்திருக்கியா, காசு இந்த இப்ப இங்க கூட்டம் நடக்கு, மைக் செட்டுக்கோ இந்த பதாவிக்கோ இன்னைக்கு வந்தவங்களுக்கோ போனவங்களுக்கு உணவு ஏன் செலவா? ஒண்ணும் கிடையாது. நான் ஆளா வந்திருக்கேன், திருப்பி எனக்கு சோத்த போட்டு ஆளா அனுப்பிடுவாங்க. இங்க இருக்கக்கூடியவங்க எங்க கட்சி பிள்ளைங்க, அவங்க காசை போட்டு அவங்களே தயார் பண்ணி நம்ம இன்னைக்கு வந்து பிரச்சாரத்துக்கு வந்திருக்காங்க. சாயங்காலம் 4 மணிக்கு கிளம்பி வந்திருக்காங்க. அதிகபட்ச சாப்பாடு 5 மணி நேரம் நம்ம கூட இருந்தவங்களுக்கு ஒரு டீ சாப்பாடாக வாங்கி கொடுக்கணும்ல, சம்பளம் தான் கொடுக்கல. அதையாவது அது ஒரு நாள் உண்டு, அது ஒரு நாள் இல்ல. அப்படி இருந்தாலும் இந்த அரசியல் ஏன் நடக்குனா, காசு உள்ளவன் மட்டும்தான் அரசியல் பண்ண முடியுங்கிற நினைக்கிற ஒரு அரசியல் அடிச்சு உடைச்சு இந்த மண்ணுக்கு நல்லது செய்ய முடியும்னு நினைக்கக்கூடிய அரசியலை கொண்டு வரணும். அதான் சொன்னாங்கல்ல, அரசியல் என்பது மக்களுக்கு ஆற்றக்கூடிய சேவை, இது பிசினஸ் கிடையாது. நான் இவ்வளவு போட்டா இவ்வளவு எடுக்கலாம் அப்படின்னு இல்லாம காமராஜர் கால அரசியலை மறுபடியும் கொண்டு வர நினைக்கிறோம். காமராஜர் கட்ட முடிச்சிருக்கி இவன் பண்ற வேலையா? அரசியல் சாக்கடை 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 சொல்லி எப்ப படிச்ச இளைஞர்கள் இங்க இருந்து அகற்றுறாங்களோ அப்பயே சிக்கலாய் போச்சு. அரசியல் சாக்கடையா சாக்கடை இல்லைங்க, அதை சுத்தம் பண்ணி பூக்கடையா மாத்தணும் சொல்லிதாங்க நாம் தமிழர் என்கிற கட்சி இன்னைக்கு அரசியலுக்கு வந்து தெரு தெருவா கூட்டம் போட்டு எங்க அண்ணன் சீமான போல எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்கு. 2010 ஒரே சீமான, இன்னைக்கு 1 லட்சம் சீமான. பேச நேரம் இல்ல, பேசிக்கிட்டு கண்ணன் கண்ணன் பார்த்த உடனே போய் உட்காரணும், ஏன்னா அடுத்த ஆள் பேசுறது இப்படி இங்கிட்டு ஒருத்தர் பாக்குற அங்கிட்டு போய் உட்கார இருக்கு. அப்ப ஒரே சீமான் தான் தெரு தெருவா கத்துறாங்க. இன்னைக்கு 1 லட்சம் பேர் ஒவ்வொரு இடமா போய் கத்துறோம்னா என்ன கொள்கை இருக்குது. இப்ப நாங்க திமுக போயிட்டோம், என்ன பேச முடியும்? அப்பா 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 அப்படின்னு தான் பேசணும். அவ அப்பா தானே சொல்ல வராரு. இங்க அம்மா 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 வேற என்ன இருக்கு? நீங்க சொல்ல இந்த கட்சியில எல்லாரும் பேசுறாங்க, என்ன கொள்கை இருக்கு, கோட்பாடு இருக்குது, லட்சியம் இருக்குது, நோக்கம் இருக்குது. கல்வி இலவசம் எங்கள் கொள்கை, மருத்துவம் இலவசம் என்பது கொள்கை, குடிநீர் இலவசம் என்பது கொள்கை. வேற எதுவுமே இலவசம் கிடையாது. எல்லாருக்கும் படிப்பு, படிப்புக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற ஊதியம், எல்லோருக்கும் அரசு வேலை எப்படி கொடுக்க முடியும்? முடியும். படிச்சோம், படிக்க இருக்கு, நொச்சிவலை இருக்குது, பக்கத்துல கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்குது, ஒரு 4 ஏக்கர் நிலம் கிடக்குது. இங்க என்ன தண்ணி வரும்? இங்க என்ன விவசாயம்? ஒரு தக்காளியை போடலாம், தக்காளியை போடணும். 4 ஏக்கர்ல இந்த அரசாங்கமே தக்காளி போடுது. ஒரு ஃபேக்டரி, தக்காளியை விதைக்கிறோம், பக்கத்துல ஒரு ஃபேக்டரி உருவாக்குறோம், தொழிற்சாலை உருவாக்குறோம். தக்காளி இங்க இருக்கக்கூடிய நீங்க விவசாயம் எப்படி விவசாயம் பாக்குறீங்களோ, சுத்தி இருக்க ஊர்ல இருக்கவங்க எல்லாம் விவசாயம் பண்ணலாம், அங்க வந்து விவசாயம் பார்க்கலாம். அங்க வந்து தக்காளிக்கு நீங்க உரம் போடுறீங்களா, நீங்க அரசு வேலை தான், உங்களுக்கு இந்த மாசத்துக்கு வேலை சம்பளம், நீங்க அந்த உரத்தை போட்டு போயிட்டே இருக்கலாம். தக்காளியை புடுங்கிறதுக்கு படிச்சிருக்கணுமா? தேவையில்லை. படிக்காதவங்க அரசு வேலை. தக்காளி எடை போடுறான் பாருங்க, அவன் படிச்சிருக்கணும், எவ்வளவு எடுக்கணும் சிஸ்டத்துல உட்காந்து நோண்டுவான். தக்காளி இடத்த எடுக்கிறோம், சுத்தம் அடிச்ச உடனே ஃபேக்டரி கொண்டு போனா தக்காளில இருந்து என்னெல்லாம் செய்ய முடியும், தக்காளியில என்னெல்லாம் கிடைக்கும், ஜாஸ் பண்ண முடியுமா, ஜூஸ் பண்ண முடியுமா, என்னெல்லாம் உருவாக்க முடியும், தனித்தனியா எடுக்கிறோம். இந்த சிறந்த தக்காளி நீங்க சிறுத்தூர் பால்கோவா, திருநெல்வேலி அல்வா, திண்டுக்கல் பூட்டுங்களா, அது மாதிரி ஒவ்வொரு இடத்துல என்னென்ன தயாரிக்க முடியும் பார்த்து வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க. எங்க நெல் இங்க இருக்க அரிசி ஆந்திராவில இருந்து இறக்குமதி, காரி ஆந்திராவில இருந்து இறக்குமதி, எல்லாம்